ஸ்பிரிச்சுவல் வெல்த், ஆன்மீக சொத்து. ஸோ இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. நான் பர்சனலாக மற்ற எல்லா சொத்துக்களை விட ரொம்ப முக்கியமான, மற்ற எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவன் தான். அதுக்கு காரணம் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்ப தான் செய்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆன்மீகம், பக்தி அப்படிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. எந்த மதம் அப்படின்னு சொல்லி கிடையாது, எல்லா ரிலிஜன்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஒரு உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, படைத்த கடவுளோடு கூட தொடர்பில் இருக்கிறது, உறவில் இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் மனுஷங்க பின்னால் ஓடாதீங்க, கடவுளை தேடுங்க, அவ்வளவுதான். ஆன்மீகத்தில் கடவுளை தேடுறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு தவறான நபரை பின்பற்றுறீங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? யார் ஒருவர் அல்லது எந்த ஒரு பிரிவு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்ம மனுஷங்களை, மற்றவங்களை நேசிக்க தேவையில்லை, அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை நம்ம நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தவறான ஆட்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது எந்த ரிலிஜனாக இருந்தாலும், எந்த பிரிவாக இருந்தாலும் சரிதான். இதுதான் அண்டர்லைனிங் ஃபேக்ட், யார் தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை பெற்றிருக்கிறது. இந்த வெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் சரியான விதத்தில் வாழ்க்கை துணையை தேடாதனால, எப்படி வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றத்தினால பல நபர்கள் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. அதுவும் நம்முடைய மக்கள் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட நபர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு சில ஃபேக்டர்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் யாரை வாழ்க்கை துணையாக அடையணும் அப்படிங்கிறத முடிவெடுக்குது அப்படிங்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறனாலையும் பல தவறான முடிவுகள் எடுக்கப்படுது. இன்னும் திருமணம் பண்ணாதவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நினைக்கிறத விடலாம் உங்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணை அமைது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின், உங்களுக்கு மற்ற நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இது சரியாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் அர்த்தம் இல்லாததாக இருக்கும். உங்களை கொஞ்சம் கூட நேசிக்காத, உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை துணையோட நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாடி வீட்டில் வாழ்கிறத விட, உங்களை புரிந்து கொள்கிற, உங்களை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை துணையோட நீங்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்தீங்க அப்படின்னா அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. அதுக்காக குடிசை வீட்டில் வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரல, ஒரு கம்பேரிசனுக்காக அப்படி சொல்கிறேன். இந்த சொத்தை நீங்கள் சரியான விதத்தில் அடையணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா அதில் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் ரொம்ப முக்கியமானது உங்கள் மனசோட கூட ஒத்து போகக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருக்கணும். அப்படி ஒத்து போகணும் அப்படின்னா அதுக்கான அடிப்படை ரூல் என்னென்னா, உங்களுடைய ஐடியாலஜி கூட ஒத்து போகக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் குடும்பத்தில் அதிகமான குழப்பங்கள் வராது. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல மற்ற விஷயங்களும் கூட இருக்குது. அதை பற்றிலாம் கூட பின்னால் வேறு வீடியோக்களை நான் பேசுவேன். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.